நான் என்ட்ரன்ஸ்ல வந்து நோட்டீஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை எனக்காக உள்ள டீ ஊற்றி வச்சிருந்த பிள்ளை. உனக்காண்டி டீ ஊற்றி இருந்துச்சு. சரி, எனக்காண்டி கலரே வாங்கி வச்சிருந்தா. அப்படியா? அது வாங்கி வச்ச கலர் வாங்கி வச்சு வச்சிருந்தேன். பால் வேற கொடுத்தா வேற சொல்லி எங்கிட்ட கடை வாங்கி வச்சுட்டு போனே இழுத்து விட்டு போயிடாம. அதெல்லாம் ஆள் இருக்கு. பரவாயில்ல. வாங்க மேடம். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம். எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? தேவையில்லாம பேசுறீங்க. உங்களுக்கு தேவையில்லாதது. தனியா ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிறீங்களே, சரி என்ன சொல்லி வந்திருப்பீங்க, கொஞ்சம் உதவி பண்ணலாம்னு சொல்லி தான் கேட்டேன். நீங்க முன்ன பின்ன யாருன்னு தெரியுமா? உங்ககிட்ட என் விஷயத்தை எப்படி சொல்றது? இருந்தாலும் வந்து பெண்களை நான் மதிச்சுட்டேன் கேட்கிறேன், தப்பா சொல்லல. நீங்க மதிங்க, நீங்க யார வேணா இருந்துட்டு போங்க. யாரா வேணா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, நான் மரியாதையே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்ப நான் பேசினா நீங்க தாங்க மாட்டேன். நேத்துக்கு நடந்த பிரச்சனை மறந்துட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி பேசி பழகு. இருங்க, நீங்க வந்ததுக்கு நான் வணக்கம் சொன்னேன்ல, இல்ல வேற தப்பா பேசுனேனா? நான் ஏன் தப்பா பேசுனேனா? இல்ல உன்னை கட்டி பிடிச்சனா? கட்டி பிடிச்சல? இல்ல முத்தம் கொடுத்தனா? இல்ல தூக்கி போட்டு அமுக்குனா? பேசி பாப்போம். அங்கிட்ட என்னடா கத்திரிக்கோள் அவையனடா அப்படி? அது வந்து மாட்டுக்கு லாலக்கயிறு வெட்ட போறது மாதிரி. பாருங்க, ஒழுக்கமா பேசி பழகுங்க. ஒரு இப்ப ஆம்பளை வந்து இல்ல வாங்க, யார் நீங்க, எங்க இருந்து வர்றீங்க, என்ன சோழியா வந்தீங்க, இந்த அதத்தையும் சாப்பிடுறீங்களா இல்ல இதத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஒரு பொம்பளை கிழக்கு. நீ வாட்டுக்கு வாய்க்கு வந்தே பேசிக்கிட்டு இருக்கே, என்ன பேசுறீங்க? நான் கேக்குறேன், ஒரு பொம்பளை பிள்ளை தனியா இருந்த ஆடுக்கு இருந்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவ. அப்படியா? அத நான் கேட்டோம்னா நீ இது மாதிரி பேசுவியா? என்ன அப்படி உனக்கு என்ன பேச தெரியும்? இல்ல நான் கேக்குறேன், உனக்கு என்ன பேசு, எந்த நாள் பேசு. என்ன பேசினாலும் நான் உதுத்துருவேன். ஆமா, அப்படி உங்களுக்கு சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க? சும்மா கேளு, சும்மா கேளு. உனக்கெல்லாம் வெக்கம் சூடு சொன்னாருக்க, ஏன் முண்டை நீ சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற? இல்ல சோத்தை விட்டுட்டு சூ கேளு கேளு கேளு. சோத்தை விட்டுட்டு சூ இல்ல மச்சான், சுண்ணாம்பு. இது மட்டும் கிடையாது, நீ எச்சிய கூட காரிக்கிட்டு தூணு துப்புமே, அத கூட பஞ்சாமிரதமா நினைச்சு நக்கிக்கிருவேன். செருப்ப கலட்டி கூட அடி, அப்படியே வெஞ்சாமிரத விஷயம் நினைச்சுக்கிருவேன். அது என்ன, உன் கோமியத்து கூட மோண்டுக்கிட்டு மேல ஊத்து, அப்படியே பாலை விஷயம் பண்ணதை நினைச்சுக்கிருவேன். என்ன காரணம்? என்ன பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிருவேன். அப்ப நீ என்னைக்கு நாடக உலகத்துக்கு வந்தனோ 6 வருஷத்துக்கு முன்னாடியே வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாத்தையும் எங்க ஊர்ல 250 அடியில கிணறு தோண்டி புதைச்சி வச்சிருந்தே வந்திருக்கேன். அதே உனே மாதிரி லூசி முண்டையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு உன்னை போட்டு வச்சிருக்கேன் கரகர். நான் அப்பவே சொன்னேன், இப்ப நான் போட்டா நான் வர மாட்டேன்னு. அப்படியே அப்படி என்னத்த நீ தெரிஞ்சு விடுவ? நீ என்ன பொழந்து தள்ளிட்ட? பொழந்தாத்தான் தள்ள முடியாது தெரியுமா? பொழந்தா தள்ள முடியுமா? ஆமா, மூஞ்சி முகரைய பாரு. பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும் அப்படி பேசி பழகு. ஒரு ஆம்பளை எப்படி பேசணும் அப்படி பேசி பழகு. தப்பா பேசலையே. நானும் தப்பா பேசல. இவ்வளவு பேசுறே, உனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பேசுறே, உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஓட்டுக்கிற சட்டியில வலது பக்கம் ஓட்ட இருக்கே, அது தெரியுமாடி? ஆனந்து செருப்பு பிடிச்சு போ, மரியாதை பேசி பழகு. என்ன மரியாதை? இதெல்லாம் நீ எப்படா பார்த்த? அன்னைக்கு நான் மரசல்ல ஒளிஞ்சிருந்து பார்த்தேன், எனக்கு தானே தெரியும். எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஏன்ட்ட அசந்தேன்னு வச்சுக்கோ. ஊசி நோலே இடம் கொடுத்தீங்கன்னா உலக்கே உள்ளது. நீ அப்படியே உலக்கைய தள்ளிட்டாலும் போடுற ஓட்டுல உன் பொட்டியை கலட்டி போடுவேன். அட்டிக்கெல்லாம் கொட்டை தரிச்சு போ, மரியாதை பேசி பழகு. கொட்டை தரிச்சு போகுமா? சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சண்டைகள் ஊரம் காட்டிட்டு போயிருவேன். சப்பு சப்புன்னு இருக்கிற கேடியில போட்டுட்டு போயிருவேன். பிச்சு பிச்சு அடிச்சு விஜய் டிவில ஆட்டிட்டு போயிருவேன். பிச்சு பிச்சு அடிச்சு கலாசில போட்டுட்டு போயிருவேன். போமாங்கிட்டு போடா, அங்க இருந்து வந்துட்டு போடாவா அப்படியே சொல்லுவேன். நீ நீங்க ஈகின்னு சிச்சுக்கங்கத்தா. ஒரு ஆம்பளை பார்த்து பொம்பளை பிள்ளை போடாது நீங்க வெக்கம் இல்லாம காலையில வீட்டுல போய் புருஷனை போடான்னு சொல்லுங்க, குடும்பம் புங்க தலையும். இரு, அதெல்லாம் நான் என் புருஷனை பாத்துக்கிறேன். என்ன போடாங்கறிய? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து நீ போடி வாடிங்கற, அது இதுங்கற. அப்ப நான் உன்னை பார்த்து கேட்டா நீ என்ன பண்ணுவியா? இன்னைக்கு 5:30 மணி வரைக்கும் நீ மாலைப்பட்டியில கொடுத்த அட்வான்ஸ் படி நீ எனக்கு பொண்டாட்டி. உன்னை போடிம்பே வாடிம்பே தூக்கி போட்டு அமுக்குவே எல்லாமே செய்யத்தான் செய்வேன். டான்ஸ் சொல்லிட்டா கூட்டம் வந்திருக்கு, புரியுதா? அன்பார்ந்த நாடக கலாரிசி பெருமக்களே, மணி 12 ஆகிவிட்டது. அன்பு அண்ணன் மோகன் அண்ணா அவர்களின் மனைவி இலக்கியா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் கரகோஷம் எழுப்பி அவர்கள் குடும்பம் மென்மேல் வளரும்படி மோகன் அவர்கள் மனைவி இலக்கியா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்பு சகோதரிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அப்ப ஆம்பளை போடான்னு சொன்னா போடின்னு சொன்னா போடாம்பையா? ஆமா, அப்படியா சொல்லுவேன். அப்படி பேசக்கூடாதுமா. என்னைக்குமே ஆம்பளை மதிச்சு பேசி பழகுமே, நல்லா இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது, பொம்பளைக்கு மதிச்சு பேசுங்க. நான் தப்பா பேசவே மாட்டேன். நான் தப்பா பேச மாட்டேன். என்னைக்குமே பெண்களை வந்து கண்களா பாக்குறவேன். என்ன காரணம்? என்னை பெத்தெடுத்த ஒரு பொம்பளை, என் கூட பிறந்த ஒரு பொம்பளை, நான் கட்டிக்கிற போறது அடே உனைய மாதிரியே ஒரு பொம்பளை. என்ன என்ன தொடற? ஏன் தொடக்கூடாதா? என்ன தொடக்கூடாது? இல்ல தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தொடக்கூடாது, தொடக்கூடாது. என்ன தொடறதுக்கு நீ யாரு? சரி, உன்னை யாருதான் தொடணும்? என்னை கட்டிக்க வர மட்டும்தான் நீ தொடணும். ஓம் பேச்சுக்கு வர்றேன். உன்னை கட்டிக்கிற போறவரதே உன்னை தொடணும் தானே? ஆமா. நீங்க மதுரை சங்கத்துக்கு வரும்போது எதுல வந்தீங்க? ஆட்டோல. ஆட்டோல. ஆட்டோ டிரைவர்கிட்ட பேக்க எதை தொட்டு ஏத்துனீங்க? கையை தொட்டு. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர் உன் கையை தொட்டாரு. ஆட்டோ டிரைவர் உனக்கு புருஷனா? புருஷன் நம்பர் 1. எத்தனை? 1.
சங்கத்துல வேன்ல ஏறிட்டீங்க. வேன்ல ஏறும்போது பேக்க யார் கையில கொடுத்து ஏத்துன? வேன் டிரைவர் கை. யார் கை? வேன் டிரைவர் கையை தொட்டு. வேன் டிரைவர் கையை தொட்டியா? ஆமா தொட்டேன். அப்ப அந்த வேன் டிரைவர் உனக்கு புருஷனா? ஏய் புருஷன் நம்பர் 2. சரி வந்துட்டீங்க, ஊருக்கு திண்டுக்கல் வந்துட்டீங்க. வந்தது ஹோட்டல்ல கூட்டு போய் அழகா சாப்பாடு போட்டாங்க. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல திருப்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டாங்க. வாங்கிக்கிட்டு நல்லா திண்டே இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியில தண்ணி குடிச்ச இல்ல, தண்ணி சப்ளைல எதை தொட்டு ஊத்துனாரு? எதை தொட்டு? கையை தொட்டான். அப்ப அந்த ஹோட்டல்ல சப்ளை பண்ணவர் உனக்கு புருஷனா? புருஷன் நம்பர். இப்போ திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைங்க ஆஸ்பத்திரி போற, மருத்துவமனை போய் டாக்டர் புடிச்சுக்கிட்டு குத்துவாரு ஊசி குத்தையில டாக்டர் கையை தொடுவாரு. அப்ப டாக்டர் உனக்கு புருஷனா? இப்ப பச்சை குத்தணும்னு ஆசைப்படுற, பச்சை குத்துறவர்கிட்ட போற, போனையா? இல்ல பச்சை குத்துறவர்கிட்ட போற, போனது பச்சை குத்துறவர் புடிச்சுக்கிட்டு அமிக்கிட்டு குத்துவாரு பச்சைய. அப்ப பச்சை குத்துறவர் உன் கையை தொடுறாரு, பச்சை குத்துறவர் உனக்கு புருஷனா? என்ன எல்லாரும் புருஷன் புருஷன் சொல்லி இருக்க? உன்னை தொடுற வந்தே புருஷன் தான். நாட்டுல யாரும் மொபைல் இருக்க முடியாது, அது தெரிஞ்சுக்க முடியாது. அதே அப்ப பேசி அப்படி தகர்த்து முடியாது. நீ என்ன இது பேசி தள்ளிட்ட? இவள பேசுறீல பொம்பளை, நீ என்ன படிச்சிருக்க? நிறைய படிச்சிருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன். நானே நிறைய படிச்சிருக்கேன். எத்தனாவது படிச்சிருக்கீங்க? +2 முடிச்சிருக்கேன். +2 படிச்சிருக்கீங்க. அப்ப என்ன கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியும். அறிவுத்திறம் அதிகமா இருக்கா? நிறைய பேருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்க, ராணுவத்துல போய் அழிஞ்ச ஆண்களை விட எல்லாமே எனக்கு தெரியும்னு உன்னைய மாதிரி ஆணவத்துல அழிஞ்ச பொம்பளை அதிகம். அதுல நீ ஒரு ஆள் ஆயிடக்கூடாதுக்காக சொல்ற. ஆக மாட்டேன்னு ஆக வச்சிராத. அப்ப பாப்பமா, அப்ப என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க? சொல்லுவீங்கல்ல? இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு அதிகமான அறிவுத்திறமை உள்ள சரியா எப்படி பதில் சொல்றேன்னு பாப்போம். நீ என்ன கேட்க போற கேள் டக்குனு. பாப்பமா, பசுமாடு நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போடணும். புல்லு போடுறாள் வெக்கம் இல்லாம. ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம். இதுல எந்த மாடு முன்னாடி கண்டு ஓடும்? என் முண்டை எல்லா மாடு பின்னாடி தான் போடும். பரவாயில்ல, பிள்ளை விவரமா தானே இருக்கு. அந்த புள்ள சரியான விவரம். சரி, இப்ப நீங்க பொம்பளை தானே, நீ பாவாடை நான் கேக்குறேன், நீ ஆம்பளை தானே? ஆமா, பாவாடை கட்டி இருக்கீல்ல. இந்த பாவாடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? நாடா வேணும். முதல்ல குண்டி வேணும். இப்படி வலிக்கிட்டு போயிரு. நீ கட்டுவ, அங்க ஒண்ணுமே இல்ல. சரி விடு. ஒண்ணுக்கு இருக்க என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். நான் ஜிப்ப திறக்கணும், நீ பாவாடையை தூக்கணும். அந்த பொட்டை வரைக்கும் முண்டைய விரட்டுமாங்க. ஒழுக்கமா பேச பழக. என்ன ஆத்தா, ஒரு முக்கியமான விஷயம், கை கால இருக்கிற கொலுசு செயின் உங்க குழந்தைங்க எல்லாம் பத்திரம் ஒன்னா நம்ம திருட்டு பையன், கவனமா இருந்துக்கோங்க. ஏத்தா நீங்க எல்லாம் சூதானமா இருங்க. அவன் கூட்டத்தோட கூட்டமா இருப்பேன். ஆனா கொலுசு, செருப்பு, மோதிரம், செல்போனு எல்லாத்தையும் திருடிட்டு வந்துருவாத்தா. அவனை நல்லவே நினைக்காதீங்க நீங்க. நீ ஒரு பொம்பளை அப்படி அது வா. சரி எங்க இப்படிலாம் பேசாத, சுத்தமா பிடிக்காது. ஆம்பளை நான் யாரு அங்க போய் ஓட சொன்னா? அங்க போனா என்ன மயித்துக்கு அடிக்கிற? அப்படிதான் அடிப்பேன். அடிக்காம பேசி பழகு. சரி அப்ப நான் பேச்சில நீ பேச்சு என்கிட்ட மாலைப்பட்டி மேடையில மிச்சம் கொண்டு போயிரு. நான் நாடகத்துக்கே வரல. என்ன பேச்சுக்கு பேச்சா? வா பேசி பாப்போமா? வா பாப்போம். பேச்சுக்கு பேச்சு. வா பேசி. இப்ப நான் 1 பே, நான் 2 பே, நான் 3 பே, நான் 4 பே, நான் பல்லம் பே, நான் மேடும் பே, நான் பகலும் பே, நான் இரவும் பே, நான் அம்மாம் பே, நான் அப்பாம் பே, நான் தாத்தாம் பே, நான் பாட்டியும் பே, நான் சித்தப்பாம் பே, நான் சித்தியும் பே, நான் ஆம் பே. போய் ஊ. நான் போய் ஊவா. பரவாயில்ல பேசல. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? உனக்கு கல்யாணம் ஆகணும்னா யாரு வரணும்? என் புருஷே வரணும். லூசு முண்டை முத நீ வயசுக்கு வரணும். வயசுக்கு வரணுமா? உன்னை கூட்டு போய் சாம்பிராணியா ஓடுவாங்க. பஸ் வயசுக்கு வரணும்ல. சரி, மூக்கு சிந்தை என்ன வேணும்? மூக்கு சளி வேணும். முதல்ல மூக்குல ஓட்ட வேணும். மூக்குல ஓட்ட. ஓ இப்ப சொல்லு, மூக்கு சிந்தை என்ன வேணும்? முதல்ல மூக்கு வேணும். உனக்கு தான் இந்த தண்டி மூக்கா இருக்கே. அதுதான் அப்பயே சொன்னாங்க, ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு போட்டாலாம் படக்குன்னு டாப்பா. கிணத்துல கிடத்தான் கிடத்தி வாய முடியும். இங்க வரு சிந்துச்சா, நாகரிகம் முக்கியம். ஏன்னா அசிங்க பேச மாட்டேன். சபை இருந்து பேசு, சபை மருந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டு இருக்காங்க. சொன்னாங்களே, ஆண்களை காட்டில நம்ம ஊர்ல தாய்மார்கள்ல நிறைய இருக்காங்க. நான் என்னைக்குமே பெண்களை மதிக்க கூடியவன். பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால நாகரிகமா பேசிக்கிட்டு இருக்கேன். மதுரை சங்கத்திலேயே அசிங்கம் பேசாத பப்புன்னு பேர் வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னை சாக்கடையா நானும் மாற தெரியும். எனக்கு மாற தெரியும். அப்படியா? அப்ப பேசி பாப்போம். பேசி பாப்போம். புருஷன் கிடைக்காத பொம்பளை 8 நாளா போர்ஸ் மரத்தை ஆட்டி கிடந்தாலாம். வாய்க்கு கிலோ தொண்டை வாய முறா மண்டை. மாலைப்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சா ஒரு ஆள் உயரத்துல கோர. எப்படி மாலைப்பட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சா ஒரு ஆள் உயரத்துல கோர. இப்ப பாவடைக்குள்ள வச்சா இந்த தண்டி சார.
கடையில கடக்க ஷாம்பு என்ன புடிச்சிட்டு இருக்கா? சரி பரவாயில்ல, நல்லாவே பேசுறீங்க. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். ஏன்னா வள்ளி நாயகம்லாம் நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவங்க, நல்லா அருமையா பாடக்கூடியவங்க வந்திருக்காங்க. அதனால நம்மளே பப்புன் டான்ஸரை வந்து சாம்பார்ல ஓரமா வைக்கிற ஊருகா மாதிரி தான். அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடிப்படி வியாபாரம் பார்த்துக்கிறேன். என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழம். மாம்பழமா? ஆமா. என்னடி கொய்யா புஞ்சி மாதிரி இருக்கு மாம்பழம்ங்கற? என்னடா மாம்பழமா? சரி, மாம்பழத்திலே பல வகை மாம்பழம் உண்டு. மல்கோவா, காசாலட்டு, சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்க. அதுல நீங்க விக்கிற மாம்பழம் எந்த வகை மாம்பழம்? மல்கோவா. மல்கோவா 1 கிலோ எவ்வளவுன்னு விக்கிறீங்க? 1 கிலோ 50 ரூபாய். 50 ரூபாயா? நான் இதை காட்டிலும் பெரிய பெரிய மாம்பழம்லாம் சாப்பிட்டுருக்கேன். 30 ரூபாய்க்கு மேல கொடுத்தது கிடையாது. கொஞ்சம் ரேட்டை குறைச்சு சொல்லுங்க. இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால ரேட். சரி, வியாபாரத்தை சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்றேன். ஏய், இந்த பழத்துக்கு நான் 100 ரூபா தரேன். எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டியா? நாய் கையில தேங்காய் கொடுத்து என்ன செய்ய? ஏன்னா அவன் செஞ்சிருக்கேன் அப்படி. நீங்க ஒரு வியாபாரி. ஆமா, நீங்க? நான் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரம் தெரியுமா? நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வியாபாரம் பார்ப்பேன். அப்படி என்ன வியாபாரம்? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வியாபாரம் மொத்தம் வந்து நம்மட்ட வந்து இந்த மாசத்துல ஒரு வாரமா ஒரு வியாபாரம் பார்க்கிறேன். சரி, என்ன வியாபாரம் தெரியுமா? வாழைப்பழ வியாபாரம். வாழைப்பழமா? மொத்தம் நம்மட்ட 3 ஐட்டம் இருந்துச்சு. என்னென்ன? ரஸ்தாளி. சரி. மதுரையை தாண்டினது நத்தத்துக்கு நேரம் வித்துட்டு வந்துட்டேன். சரி. பூவம்பழம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வித்துட்டேன். இப்ப நம்மட்ட இருக்கிறது ஒரே ஒரு நேந்திர பழம் தான் இருக்கு. பழம் இந்த தண்டி இருக்குமா? சரி, ஏன்டா அது போட்டாத்தேன் சரியா வரும். என்ன வளர்த்து மிளகா பிஞ்சு. ஆனா 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வித்துருமா. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, இவரோ சாப்பிட சேலக்காரி, காதோர முட்டக்காரி, இவ கையால புல கட்டிக்காரி, அடி வந்தாலும் வாடி அடி எங்க தவிர நீ என்னடி குளிக்கிற தவளை மாதிரி நிக்க? என்ன பாவாடை தடுக்குதுல்ல? பாவாடை தடுக்குன்னா லூசு முண்டை கொஞ்ச நேரம் கலட்டி வை. 4000 ரூபா சம்பளம் கேட்கறே இல்ல, 100 ரூபா குறைச்சு கொடுத்தா வேணை மட்டும் 80 சுத்துற. நல்ல காலை தூக்குமா? காலை தூக்கி பழக்கம் இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு மேல தூக்குன. அடியா வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போடு போடு. குமரி புள்ள எனக்கு கொக்கரையும் பூதி உள்ளாடி. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட மிக்கமில்லை. போடு 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 போடுறா மாப்பிள குத்து. என் மாப்பிள்ளையோடைய ஆடுமா சேர்ந்து என்னம்மா ஒட்டி ஆடுமா? என்னங்க கொஞ்சம் அண்ணே ஊர்ல முக்கியஸ்தர் அந்த அண்ணன் தான் வந்தாரு. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. ஒட்டி மாப்பிள நான் சொல்றேன் மாப்பிள சும்மா ஒட்டி ஆடுமா. அடி கொஞ்சம் வயசு. இந்த நாடகத்துல எனக்கு 4000 ரூபா சம்பளம். நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோனுக்காரை உட்காந்துருக்கேன். ஆமா, காசை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளையில கட்டி ஆடுற ஒண்ணுதே மிச்சம். கொஞ்சம் ஒட்டி கோஆபரேட் பண்ணுங்க மேடம். 200 ரூபாய் என் சம்பளத்துல கூட சேர்த்தா. அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட மிக்கமில்லை. அப்படி காட்டு ரோசா காட்டு ரோசா ரோசா. மாப்பிள இப்ப நம்ம 2 பேருக்கு ஒரு போட்டி. என்ன? மாமா வந்து ஒரு இது பாடுவேன், அதை கரெக்டா பாடணும். சரிங்க. அடி ஏறாத மலை மேல இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. புரியுங்க மாப்பிள? அதே வரிய அதே மாதிரி. அடி ஏறாத மலை முண்டை மேல படுறா.
அடி ஏறாத மலை மேல இன்னும் கொஞ்சம் மேல அடி ஏறாத மலை மேல பிடிக்க மாப்ள அடி ஏறாத மலை மேல செருப்பு முதல்ல டேய் சென்னியா பாடுறா தனித்தனியா போடுவேன் அந்த கடலுக்குள்ள போடு உங்க போடு தானே என்னது போடு தனித்தனியா நம்ம எப்பயுமே போடு நம்ம தான் கடைசி போடு ரெண்டாவது போடு யார் போடு ஓம் போடா மூணாவது போடு நீ சரி அந்த போடு குருட்டு போடு இது பீஸ் போன போடு அது நல்ல வேலை செய்யாத போடு மாமா இருக்கிறதுல மொட்டு போடு அதான் அந்த கடலே கொல்ல ஓரத்திலே காலப்பூரா நான் தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தீங்க. அப்ப நீங்க மண்டி போட்டு சொல்லி கொடுத்தது எனக்கு என்ன தெரியாதா? பேசுறீங்க. அதனால காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். நம்மளே ஆடிக்கிறோம்னா ஆடல் மாடல் மாதிரி ஆகி போகும். நாடகத்தை நாடகம் மாதிரி நடத்தணும். அதுதான் நம்மளுக்கும் பெருமை, ஊருக்கும் சிறப்பு. அதனால இருவருமே ஒரு இந்த மாப்பிள்ளைக்கு அவ்வளோதான் ஒரு 24 வயசு ஆகுது, அந்த பிள்ளைக்கு ஒரு 21 வயசு ஆகுது. இந்த வயசில் அனைவரையும் சந்தோஷப்படுத்தி உங்களை சிறப்பாக வச்சுருந்தாங்க. அவங்களை கைதட்டி அவங்களோட கலைப்பணி மீண்டும் தொடர வேண்டும் என்று
நன்றி 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 அனைத்து உள்ளவங்களுக்கும் சிறப்பான முறையில் நன்றி. ஆமாம், உங்களை பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? அதனால உங்க பேரை சொன்னீங்கன்னா என் பேரா நான் உங்களை காதல் பண்ணலாம்னு இருக்கேன். சொல்லவா? ஆமா, சொல்லிடவா? சொல்லுங்க. என் பேர் காட்டு ராணி. உங்க பேர் என்ன பேரு? காட்டு ராணி. காட்டு ராணி. ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? எங்க அப்பாவோட அப்பா என்னுடைய ஐயா வச்ச பேர். என்ன பேர்? என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? என் பேரு குத்துராஜா. குத்துராஜா. ஊர்ல எல்லாருமே என்னை சுருக்கமா குத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா, இப்ப உங்களை காட்டுன்னு சொல்லுவாங்களா? இப்ப உங்களை நான் கூப்பிடுறேன், என்னை நீங்க கூப்பிடுங்க. காட்டு குத்து காட்டு. என் பேர் என்ன தெரியுமா? மாப்பிள உன் பேர் என்ன? என் பேர் மாட்டு. உன் பேர் குத்து. என் பேர் குத்து. உங்க பேர் என்ன பேர் மாப்பிள? பேர் தான் குத்துராஜா. குத்துராஜா. மாட்டுராஜா. சரி, நீங்க வந்து ஏமா நீ வந்து அவர் பேரை கூப்பிடு, அவர் வந்து இவர் பேரை கூப்பிடு. சரி, நீ வந்து இந்த பிள்ளை பேரை கூப்பிடு. உன் பேர் என்னது? காட்டுராஜா. அன்பன் அவர்கள் பசுபதி பாண்டியன் புகழ் பாடியதற்காக அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூப்பிடுங்க. அவங்க உங்க பேரை கூப்பிடுவோமா? காட்டு குத்து மாட்டு. குத்து காட்டு மாட்டு. போனோம்னா ஊருக்குள்ள விளக்கமா தெரிஞ்சு ஒரு சைக்கிள்ல ட்ரிபிள்ஸ் போக பாக்குறீங்களா? அது வேணாம், வேற பேர் வைப்போம். என்ன பேரு? உங்க பேர் வந்து சக்கு, சரி. என் பேர் வந்து சொக்கு. நம்ம ரெண்டு பேரும் குழந்தை வருதா நக்குண்டு வைப்போம். இன்னொரு குழந்தை வரஞ்சுன்னா மாலைப்பட்டி முக்குண்டு வைப்போம். அதனால நீங்க அழகா இருக்கீங்க. உங்க உண்மையான பேரை சொல்லுங்க. உண்மையான பேர் ஏ சிந்துஜா. ஏ சிந்துஜா. என் பேர் என்ன தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. என் பேர் இத அழகான ஆனந்தராஜுங்க. அழகான ஆனந்தராஜ். ஆமாங்க, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால இந்த சின்ன பிள்ளையை பார்த்து. என் பேர் என்ன தெரியுமா? லட்சுமணன். ஆமா, பொச்சுமணி டென்ஷன் ஆயிட்டேன். அதனால உங்களை நான் எப்படி காதல் பண்றது? சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து மடிக்குது, சாமந்தி பூவும் வெடிக்குது, ஆனந்தராக மணக்குது, ஆசையில் மனசு கணக்குது, இளவட்டம் கொடி கட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து 100 கதை சொல்லிடவா. ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து 100 கதை சொல்லிடவா. நீருக்குள் விழுந்து சிறகு நனைந்த சிங்கார பூவிலே மாதுள பூவில் வாசனை தேடும் மஞ்சள் இளமையிலே. சிந்து பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது ஒன்ன நினைச்சு கண்ணு தவிக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரை பூ தேகமைக்கும் கொதிக்குது, தாளமிடும் கண்ணு ரெண்டும் தண்ணிதான் அடிக்குது. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் கொண்டு செலுக்குது, தாகரண்டு கண்ணீர் ரெண்டில் தத்தித்தான் தவிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அள்ளட்டுமா, மங்கையின் காதில் மன்மதரா மந்திரம் சொல்லட்டுமா. என் தேவி சிந்து பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மா. அது என்ன நினைச்சு கண்ணம் செவக்குது சும்மா சும்மாடி. ஏங்க இதான் உங்க காதலா? ஆமாங்க. உங்களை பார்த்து எனக்கும் காதல் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்படிதான் சொல்ற. அப்புறம் சிவகங்கை பைபாஸ்ல இறக்கி விட்டு தனியா வீட்டுக்கு போயிடுற. எடுத்து சொல்லுங்க. அதனால என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? மாப்பிள வாங்கிக்க, மாப்பிள வாங்க. அப்படித்தான் இருக்கணும். அவர் பேரே அவருக்கு மறந்து வச்சுங்கிறாரு. மரியாதைக்குரிய கான்ட்ராக்டரா சரி மரியாதைக்குரிய அன்பண்ணார் ஆடிட்டர் சுப்பிரமணிய அண்ணார்கள் சார்பாக வாங்க எனக்கு அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். என்ன சரக்குன்னு தெரியல, வாட ஓவர் அடிக்குது. சரி மாப்பிள நீ பேக்குள்ள வச்சிருக்கல அதையா உங்க காதல் எடுத்து சொல்லுங்க. எங்க எடுத்து சொல்லிரவா? அடியில செய்தி சொல்லி அவளியில் தேவை வச்சு எனக்கு செய்தி சொல்ல வந்தவர்தா. சொல்லத்தில் உள்ளத்திலும் வந்தவர் செய் வந்தவர்தா. அழகு வந்தவர். அப்படி ஆடியில
குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்த உள்ளனரி மாட்டிக்கிட்டா உறவனுக்கு சொந்தம் தட்டிக்கெட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்காளி உளறிவராளே பந்தலாபமினி பந்தமடா மனக்கிருக்காளி உளறிவராளே பந்தலாபமினி பந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா கூட்டிலே கொஞ்சம் பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா கூட்டிலே கொஞ்சம் பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா ஆட்டிலே குட்டி ஊட்ட மறந்தா அதோடு சொந்தம் மாறுமடா நீட்டியே வைத்து காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேச பாசையது யாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு விடி வாக்கெரிச்சியா கணக்கு தீட்டிடும் சொந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா பாவக்கணக்குகளை பஜையார தீர்த்து விட்டு காரணடா ஆபத்தின் சக்தி அழிந்தாலும் அடுத்தடுத்து வருபவர்கள் அவர்களுக்கு தள்ளியடா அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்கு தெரியாமல் ஓடினார் அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்கு தெரியாமல் ஓடினார் மறந்து இருந்து மறைத்து மறைத்து கண்ணை மூடினார் செவரு வச்சு காத்தாடு செல்வமில்லா சேர்த்தாடு செத்தவிட்டு அத்தனைக்கு சொந்தக்காரன் யாரு நம்ம துணிவிருந்தால் கூறு எப்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போவார் பாரு மூச்சு நின்னா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முட்டுக்கணக்கு எத்தனை எத்தனை ஆனந்தம் மூச்சு நின்னா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முட்டுக்கணக்கு எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முட்டுக்கணக்கு எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கிருக்காணி உளறுவராணி பந்தலாபமினி பந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா அன்பு உள்ளங்கள் இந்த பாடலுக்காக அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் எல்லாரும் தாயை பற்றி தான் பாடுவாங்க வந்ததுலேருந்து அருமை சகோதரர் தந்தையை பற்றி ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள் ஏன்னா தாய் இடுப்பில் வச்சு சாப்பாடு கொடுத்து வளர்ப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் தந்தை தன்னுடைய அனைத்து சுகதுக்கங்களையும் தவிர்த்துவிட்டு தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு எவ்வளவு ஒரு சிரமப்படுகிறார் என்று அப்பாகைய பிடிச்சு நடந்தா பெரு அழகாக இருக்கும் அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடி தீரும் அப்பாகைய பிடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும் அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கு
கொடுப்பாரு பிச்சிப்பூ போலதானே எங்க அப்பா சிரிப்பாரு பார்க்கத்தான் ஆளு ரொம்ப ஆளுக்காக இருப்பாரு பிச்சிப்பூ போலதானே எங்க அப்பா சிரிச்சாரு அப்பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் முடுசாமி கிணத்தில தான் நீச்சல் கத்தி கொடுத்தாரு பாச்சி சட்டதானே எடுத்து அவர் தந்தாரு முடுசாமி கிணத்தில தான் நீச்சல் கத்தி கொடுத்தாரு பாச்சி சட்டதானே எடுத்து தானே கொடுத்தாரு கை நீட்டி கேட்டிருந்தா கடை வாங்கி கொடுப்பாரு கை நீட்டி கேட்டதெல்லாம் கடை வாங்கி கொடுப்பாரு கருணையோடு அப்பா என்ன எப்பத்தானே வருவாரு அப்பா கண்ணீரில் கலந்ததும் எங்க அப்பா வருவாரு அப்பாகைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் கால் சிறப்பு போட்டதில்லை கண்ணீருடன் வாழ்ந்தவரு பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரு வச்சு வளர்த்தவரு கால் சிறப்பு போட்டதில்லை கண்ணீருடன் வளர்த்தாரு பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரு வச்சு கொடுப்பாரு உப்பு மூட்டை தூக்கி என்ன தூக்கிக்கிட்டு சுமப்பாரு உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு தூக்கி என்ன செவப்பாரு அப்பா செத்து 2 வருஷமாச்சு அப்பா செத்து 2 வருஷமாச்சு திரும்ப எப்ப வருவார் புடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறு அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீர் பார்க்கத்தானே ஆளு ரொம்ப அழுக்காக இருப்பாரு பிச்சிப்பூ போலதானே நம்ம அப்பா சிரிச்சாரு அப்பாகைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அப்பா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அப்பா மீச முடிக்கீர் இந்த பாடலை பாராட்டி ஆடிட்டர் சுப்பிரமணிய அண்ணா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பு உள்ளத்திற்கு இந்த தந்தையின் பாடல் பாடச் சொன்னதற்காக அருமை தம்பி அவர்களுக்கும் ஆடிட்டர் சுப்பிரமணிய அண்ணா அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.